யூரின் போகலைன்னா உயிருக்கு ஆபத்து. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைக்கு முதல் நாள் வரல, ரெண்டாவது நாள் யூரின் வரல. அந்த குழந்தையை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த டாக்டர் பார்த்துட்டு, சார் கிட்னி அஃபெக்ட் ஆகி போச்சு, குழந்தைக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகி போச்சா, பிறந்த குழந்தைக்கு என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு. சார் கிட்னி இருக்குது, ஸ்கேன் பார்த்தா கிட்னி இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது. என்னது ஒரு நாள் குழந்தைக்கு கிட்னி ஃபங்க்ஷன்? ஆமாம் சார், இன்ஃபென்டைல் கிட்னி பெராலிசிஸ். சின்ன இன்ஃபென்ட்டில் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கா, ரொம்ப நாள் குழந்தை இல்லை, அப்புறம் குழந்தை உண்டாச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு, ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்ருக்கா. இந்த ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடும் பொழுது அந்த மாத்திரை அந்த அம்மாவோட ரத்தத்திலேருந்து குழந்தை ரத்தத்துக்கு போய் அந்த குழந்தை ரத்தத்திலேருந்து குழந்தையோட கிட்னிக்கு போய் இந்த கிட்னியை அஃபெக்ட் பண்ணிடுச்சு, கிட்னி ஆஃப் பண்ணிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பிரசவ காலத்தில் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் நல்ல டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் மாத்திரை சாப்பிடணுமுங்கோ, இல்லைன்னா குழந்தைக்கு ஆபத்துங்கோ. தயவு செய்து நல்ல மாத்திரை, வலிக்காக மாத்திரை சாப்பிட்டு குழந்தை ஊனமாக பிறக்கிற காலம் இருந்திருக்கு. கிட்னி ஃபெயிலியர் குழந்தை பிறந்த அன்னைக்கும் இருக்கும், 80 வயசு பெரியவருக்கும் வரலாம் கிட்னி ஃபெயிலியர். கிட்னியில் ஸ்டோன் வந்து கிட்னி வலி வர்றது வேற, யூரிட்டரி காலிக், கிட்னியில் வலி வர்றது. அச்சோ வலிக்குதுன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்தா உள்ள கல் இருக்கும், எடுத்துடலாம், இல்லை யூரினில் வர வச்சிடலாம். கிட்னி என்ன வேலை பண்ணுது? கிட்னி என்ன வேலை பண்ணுதுன்னா உடம்பில் இருக்க அசுத்தத்தை தனியாக பிரித்து எடுத்து வெளியே தள்ளுது. நீங்கள் மூத்திரத்தை போய் பாத்ரூமில் போகிறீங்கன்னா அது ஃப்ளஷ் பண்ணாமல் போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்மெல் வரும், அமோனியா ஸ்மெல் வரும். யூரினில் எல்லா விதமான கழிவு பொருட்கள் வரும், இல்லைன்னா மூளை கெட்டு போகும். யூரினே வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு 2 நாளைக்கு மூளை வேலை பண்ணாது, கோமாவில் போயிடுவார், யூரிமிக் கோமாவில் போயிடுவார். யூரின்ங்கிறது உங்களுக்கு அசுத்தமாக தெரியலாம், அருவருப்பாக தெரியலாம், ஆனால் யூரின் வரலன்னா உங்களை பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். யூரினை பார்த்தா உங்களுக்கு அருவருப்பு, ஆனால் யூரின் போகலைன்னா நீங்கள் அருவருப்பாக மாறிடுவீங்க. வெறுப்பு வந்துடும், பசி எடுக்காது, விக்கல் வரும். கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது 2 கிட்னி இருக்குது மனுஷனுக்கு, ரெண்டுமே இங்கே இருக்குது, அந்த 2 இந்த இடத்துல இருக்குது வயிற்றில். 2 கிட்னியும் ஒரே டைமில் ஃபெயில் ஆகும், ஒரு கிட்னி தனியாக ஃபெயில் ஆகலாம். ஆளுக்கு பிறக்கும் போதே ஒரே கிட்னி இருக்கலாம், 2 கிட்னி பெரிய பெரிய கிட்னியாக இருக்கலாம், பெரிய கிட்னியாக இருந்தாலும் வேலை பண்ணாத கிட்னியாக இருக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் எப்படி கண்டுபிடிக்கிறது? விக்கல் வரும், பசி இருக்காது, விக்கல் வரும், பசி இருக்காது, அப்படியே சோர்ந்து படுத்துக்குவாங்க. பிளட் எடுத்து பார்த்தா பிளட்டில் யூரியா ஜாஸ்தியாக இருக்கும், கிரியாட்டின் ஜாஸ்தியாக இருக்கும். பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும், பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். போய் ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி, நாமளே மருந்து கொடு தம்பி, தலை வலிக்குது தம்பி மருந்து கொடு தம்பி, மூட்டு வலிக்குது மருந்து கொடுன்னு சொல்லி வாங்குற மாதிரி ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன், அவளுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகும். நிறைய பேர்த்துக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகிறது வியாதினால். அயட்ரஜெனிக் கிட்னி ஃபெயிலியருங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் நிறைய இருக்குது, மாத்திரைகள் வலி குறையிறதுக்காக. NSAID, அந்த NSAID மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரலாம். யூரின் போகலைன்னா உயிருக்கு ஆபத்து. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைக்கு முதல் நாள் வரல, ரெண்டாவது நாள் யூரின் வரல. அந்த குழந்தையை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த டாக்டர் பார்த்துட்டு, சார் கிட்னி அஃபெக்ட் ஆகி போச்சு, குழந்தைக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகி போச்சா, பிறந்த குழந்தைக்கு என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு. சார் கிட்னி இருக்குது, ஸ்கேன் பார்த்தா கிட்னி இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது. என்னது ஒரு நாள் குழந்தைக்கு கிட்னி ஃபங்க்ஷன்? ஆமாம் சார், இன்ஃபென்டைல் கிட்னி பெராலிசிஸ். சின்ன இன்ஃபென்ட்டில் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கா, ரொம்ப நாள் குழந்தை இல்லை, அப்புறம் குழந்தை உண்டாச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு, ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்ருக்கா.